முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மென்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. தூத்துக்குடி மாதிரி தான், யாருக்கு டெபாசிட் கிடைக்கணும் தான் பார்க்கணும். ராணி ஸ்ரீகுமாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க? ஸ்வீப் பண்ணிடுவாங்க. மதிமுக சொல்வாக்கு, பறையல் மத்தியில் இருக்கக்கூடிய தொல் திருமா சொல்வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, திமுக ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு, ஆளுங்கட்சி, வேற என்னங்க வேணும்? கிருஷ்ணசாமி டஃப் கொடுப்பாருன்னு தோணலை. ஏன்னா தொடர்ந்து அந்த இடத்துலயே களம் கண்டுகிட்டே இருக்கிறாரு பல வருஷமா. ஸோ அதனால ஒரு சிம்பதி இருக்கலாம். ஜான் பாண்டியன் அந்த சமுதாயத்தில் இவருக்கு முன்னாடியே ஒரு ஹீரோ இமேஜில் இருந்தவர். ஆமா, பாமகவில் முதுகுளத்தூர்ல நின்று 2வது இடத்துக்கு ராஜீவ்காந்தி அலையிலே வந்தவர். இசை மதிவாணன் ஒரு நல்ல தம்பி. அவருக்கு தமிழ் தேசிய ஓர்மையில மற்றவங்களும் போடலாம். ஒரு அண்டர் கரண்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அது உருவம் பெற்றுட்டுன்னா நாம் தமிழரோட வாக்கு வங்கி பெரிய லெவல்ல வரும். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இதுல வந்து பெருசா என்டிகேக்கு ரோல் இல்லைங்கிற மாதிரியான. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கே ரோல் இல்லையே. இப்போ அடுத்து வந்து தென்காசி தொகுதியை பார்த்துடலாம் சார். தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் நிறைய பேர்கள் வந்து பேசப்பட்டது. கடைசியில் வந்து புதுமுகமாக டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. புதிய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுறாரு ரெட்டலை சின்னத்தில். பிஜேபி சார்பில் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. என்டிகேவில் இசை மதிவான். இந்த தொகுதிங்கிறது வந்து உற்று நோக்கப்படுற ஒரு தொகுதியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடி மாதிரி தான், தனி தொகுதி இதுவும். யாருக்கு டெபாசிட் கிடைக்கணும் தான் பார்க்கணும். ராணி ஸ்ரீகுமாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க? ஸ்வீப் பண்ணிடுவாங்க. மதிமுக சொல்வாக்கு, பறையல் மத்தியில் இருக்கக்கூடிய தொல் திருமா சொல்வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, திமுக ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு, ஆளுங்கட்சி, வேற என்னங்க வேணும்? கிருஷ்ணசாமி டஃப் கொடுப்பாருன்னு தோணலை. ஏன்னா தொடர்ந்து அந்த இடத்துலயே களம் கண்டுகிட்டே இருக்கிறாரு பல வருஷமா. பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாரு. அவரு 2வது இடம் வரதுக்கு முயற்சி பண்றாரு, வரலாம். ஏன்னா அவருக்குன்னு தேவேந்திர குல வேளாளர் அடையாளமா இருக்கிறாரு. ஏன்னா அந்த தொகுதியிலே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சி. அதுக்காக கேட்குறேன். ஸோ அதனால ஒரு சிம்பதி இருக்கலாம். ஒரு தேவேந்திர குல வேளாளர் அடையாள அரசியலில் அந்த சமுதாயத்தின் அடையாளத்தை முத நிலைநாட்டியவர். இமானுவேல் சேகரன் கூட ராமச்சந்திரன் சேர்வையை தன்னோட உழைப்பால் வெற்றி பெற செய்தவர். அதை ராமச்சந்திரன் சேர்வையை சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்காரு. முக்குலத்தோர் தேவேந்திர குல வேளாளர் ஒற்றுமைக்கு ஒரு இமானுவேல் சேகரன் செய்த இந்த சரித்திர சம்பவத்தை 2 சமூகமே வந்து மக்களிடம் எடுத்துக்கொண்டு போகணுங்கிறது என்னோட எண்ணம். பட் அந்த சமூகத்தில் வந்து தனித்துவ அடையாளமாக முத 96 ஏர்வலம் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் 8 தொகுதிகளில் லட்சக்கணக்கான ஓட்டுகளை எடுத்து சாதித்தவர். ஸோ அந்த அடையாளம் இருக்குது. நம்ம அவரை சிம்பிளாக கடைசியாக அவர் கீழே போயிட்டாருங்கிறத சொல்லி நக்கல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் சாதாரண கேண்டிடேட்டோட அவர் கண்டஸ்ட் பண்ண இடத்துல கீழே போயிட்டார்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அங்கே நிற்கிறனால அந்த மக்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பாங்கங்கிற அடிப்படையில் அவர் நிற்கிறாரு. ஜான் பாண்டியன் அந்த சமுதாயத்தில் இவருக்கு முன்னாடியே ஒரு ஹீரோ இமேஜில் இருந்தவர். ஆமாம், பாமகவில் முதுகுளத்தூரில் நின்று 2வது இடத்துக்கு ராஜீவ்காந்தி அலையிலே வந்தவர். நாடார் சமுதாயம் அன்றைக்கி அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா அவர் வெற்றி பெற்றிருப்பார். நாடார்கள் அந்த முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் கேண்டிடேட்டுக்காக எங்கள் கூட எப்பவும் இருக்கக்கூடியவர், அவருக்கு தான் ஓட்டு போடுவோன்னு அந்த யாதவ் சமுதாய கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டதுனால 2வது இடம் வந்தார். அவருக்கும் ஒரு ஹீரோயிசமும் ஒரு வரலாறு உண்டு. அவரை பற்றிய ஒரு நெகட்டிவ் இதை வந்து அண்ணாமலைக்கு எதிராக இது பண்ணாங்க. அது தவறு. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகும் அவர் அதிமுக கூட்டணியிலேயே பல காலம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த இதுக்குள்ளே எடப்பாடி தரப்பு விமர்சனம் பண்ணுறது நியாயம் இல்லை. பட் அவர் பாமக அங்கே பெரிய செல்வாக்கு கிடையாது. இருக்க செல்வாக்கும் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட தான். அப்போ கிருஷ்ணசாமி தான் 2வது இடம் அப்படிங்கிறது உறுதி சார் தான். இசை மதிவாணன் ஒரு நல்ல தம்பி. அவருக்கு தமிழ் தேசிய ஓர்மையில் மற்றவங்களும் போடலாம். ஒரு அண்டர் கரண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அது உருவம் பெற்றுட்டுன்னா நாம் தமிழரோட வாக்கு வங்கி பெரிய லெவலில் வரும். நம்மளுக்கு கடைசியாக தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். அது தெரியும். அண்டர் கரண்டில் சீமான பலரும் விமர்சிக்கக்கூடிய ஒரு புள்ளிக்குள்ளே சீமான சில பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. என்டிகேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இதில் வந்து பெருசாக என்டிகேக்கு ரோல் இல்லைங்கிற மாதிரியான. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கே ரோல் இல்லையே. ஆனால் அந்த மாதிரியான வேறு வழி இல்லாமல் என்டிகே கருத்தியலெல்லாம் எடுக்கிறாங்க. சீமான் அதை அடிக்கிறாரு. என்னோட பி டீம் தான் எடப்பாடி பழனிசாமின்னு அடிக்கிறாரு. அவர் எல்லாரையும் தான் சொல்கிறாரு பி டீம்ட்டு. இல்லை அவர் காரணத்தோடு சொல்கிறார் இல்லையா. அவர் ஜெயலலிதா, அவர் எம்ஜிஆர் முல்லைப்பெரியாரில் விட்டு கொடுத்தது சொல்கிறாரு. கச்சத்தீவை விட்டு கொடுத்தது அவர் தான் சொல்கிறாரு. காவிரி பிரச்சனையில் தான் அடிக்கிறாரு. அவர் தேசிய கட்சிகள் இங்கே தேவையில்லை, தேசிய கட்சிகளின் ஒட்டுண்ணி ஆட்டு தங்கு சதையாட்டு. இல்லை, சில விமர்சகர்கள் இந்த மாதிரி அவங்க உரிமை. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இந்த இஷ்யூ எடுத்திருக்கிறார் நான் சொல்ல. ஓகே. தேசிய கட்சிகளின் ஒட்டுண்ணிகளாக, தொங்கு சதைகளாக, ஊதுக்குழல்களாக கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை அடிக்கிறாரு. நீங்கள் பேச்சு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கீங்களா? அவர் ஆமாம். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா விட்டு வைக்கல.
இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட அதிமுக ஓட்டு தான் பாஜக பக்கம் வரணுங்கிறதுக்காக வந்ததுங்கிறதுக்காக ஜெயலலிதாவையும் குளோரிஃபை பண்ணி கொண்டு போகிறாரு, சரியான வீகம். ஆனால் இவர் வந்து தமிழ் தேசிய அடையாளங்களையும் தமிழர் நலனையும் முன்னிறுத்ததுனால அந்த இடத்துக்குள்ளே மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவங்களுடைய காலங்களில் நடந்த விஷயங்களையும் அவர் வாங்கி அடிக்கிறாரு. பெரியகுளத்தில் டெபாசிட் இழந்ததும் இந்துஸ்தான் போட்டா பிலிம் தொழிற்சாலை ஊட்டியில் வர வேண்டியது நைனிடாலுக்கு இந்திரா காந்தி அம்மையார் மாற்றுறாங்க. எம்ஜிஆருக்கு அதை எதிர்க்க முடியலையே. சார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணி ஸ்ரீகுமார் வந்து புதியவங்க. எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அவர்களுடைய சிபாரிசன் தான் அவர் சொல்லப்பட்டது ராணி ஸ்ரீகுமாரை பொறுத்த வரைக்கும். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க? எந்த அடிப்படையில் இந்த கேண்டிடேட் வாய்ப்பு கொடுத்தது காரணம் தேவேந்திர குல வேளாளரில் பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது ஒரு முக்கிய இதாக வச்சு கருத்தியலில் பண்ணுறாங்க. திராவிட இயக்கம் வந்து இந்த சமூகத்துக்கு பெரிய நன்மைகள் செய்துங்கிற திராவிட இயக்க கருத்தியலில் இருக்கக்கூடியவங்க அவங்க. பல்லருங்கிறதுலே அது பெருமைதாங்கிற அந்த கருத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க கேண்டிடேட் கேட்கும்போதே பல்லருங்கிற இந்து பல்லர்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதே மாதிரி நான் தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்துக்கு நான் என் ஆதரவை தெரிவித்தவன் தான். பட் அந்த சமூகத்திலே மாறுபட்ட கருத்து இருக்குது. அது பரமக்குடி பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் திமுககாரர் சொன்னார், ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டவங்கள்லாம் அன்றைக்கி பன்னீர்செல்வத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் பன்னீர்செல்வம் நல்ல மனுஷன் தான் சொன்னார். உங்கள் வாக்கு தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் மோடி அதெல்லாம் இல்லைங்க, கலைஞருக்கு தான் எங்கள் வாக்கு, பல்லன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். ஸோ அந்த பல்லருங்கிற பேரே ஒன்றும் அவமானம் இல்லைன்னு கருதக்கூடியவங்க. பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறவங்க அப்படி வச்சுக்கலாமா? பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி இவங்க ஒன்றும் கருத்து சொன்ன மாதிரி தெரியல. அவங்களுடைய அவங்க சமூகத்துக்குள்ளே சொல்கிறாங்க. இருக்காங்க. அன்வர் பாலசிங்கம் போன்றவங்கள்லாம் அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்து பட்டியல் வெளியேற்றத்தில் மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. என்னோடய நண்பர்கள் பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு தான், எனக்கு எங்கூட ஆதரவாக இருக்கக்கூடியவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எந்த ஒரு சமூகத்திலுமே வந்து 100% ஒத்த கருத்தெல்லாம் இருக்காது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணி ஸ்ரீகுமாருக்கு வந்து நிறைய ஒரு ஆதரவு இருக்குமா இந்த சமூகத்தில் இருந்து? இந்த சமூக ஆதரவுங்கிறதோட மாற்று சமூகங்கள், மதிமுக நாடார்கள் வந்து கிருஷ்ணசாமியை எதுக்குறாங்க. முத்துரமேசுங்கிற நாடார் சமூக தலைவர் வந்து நாடார்கள் 64 ஃபார்வர்டு காஸ்ட்டில் இருந்தோம், அது கூட தெரியாமல் எங்களுக்கு எதிராக தப்பாக பேசியிருக்காரு, அதுக்கு வருத்தமும் தெரிவிக்கலை. நானே சொன்னேன், வருத்தம் தெரிவிச்சிட்டா நானே முத்துரமேசை வந்து தடுத்துட்றேன்னு சொன்னேன். அவர் ஆதாரமும் கொடுக்கல. ஆதாரம் தந்தால் கூட நான் முத்துரமேஸ் தப்பு, கிருஷ்ணசாமி தான் கரெக்டுங்கிறத நான் பேசிடுவேன். முத்துரமேஸ் ஆதாரம் தராரு. காமராஜ் ஆட்சி காலத்தில் தான் ஃபார்வர்ட் லிஸ்ட்டில் இருந்து அண்டர்சோல்டு லிஸ்ட்டில் இருந்து பிசியில் வந்தார், அது தப்பாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்க அதை ஒரு பிரச்சனையாட்ட ஆக்குறாப்புல. எனவே அவர் தொடர்ந்து அந்த தொழிலை நிற்கிறதுனால அவருக்குள்ள ஒரு செல்வாக்கு வளையும் கிருஷ்ணசாமிக்கு இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்கல. ஸ்டில் வந்து அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து ஒரு டால் லீடராக அவர் இருக்கார் அப்படிங்கிறது. அவர் தான் அடையாளமாக வந்தார். ஒரு ஹீரோவாக வந்து ஒரு ஜான் பாண்டியன்னாலும் ஒரு அடையாளமாக அரசியலில் வெற்றி கொடியை நாட்டின ஒரு இவர் தான் ஜான் பாண்டியன். அதே தேர்தலில் 2ஆம் இடம் தான் வந்தார். இல்லை, அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் இவர் வெற்றி பெற்றார். அதுக்கு முந்தைய தேர்தலில் ஜான் பாண்டியன் 91 2ஆம் இடம் தான் வந்தார். இவர் 96 தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி அடையாளமாக வந்தவர். ஜான் பாண்டியன் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அதிமுக என்ன பிளான் பண்ணி தோக்கடிச்சிச்சின்னு சொல்லி. நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? எக்மோரில் என்ன நிற்க வச்சு தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அவர் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு சீட்டு கொடுத்துருக்கணும். அது முக்குளத்தோருக்கு பயந்து ஜெயலலிதா அதை கொடுக்கல. முக்குளத்தோர் ஓட்டு இதாயிருமோன்னு கொடுக்கல. இங்கன்னா பரையர் ஏரியாவில் கொடுத்தாங்க. அது திமுக ஸ்ட்ராங்கான ஏரியா. ஸோ அது தப்பி வர்றதுக்கே கஷ்டப்பட்டு கடைசியில் கொஞ்சம் ஓட்டில் தோற்று போனார். அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.